இனிய வணக்கம். நேற்று எடுத்துக்காட்டு 1.1 1.2 பார்த்துட்டோம். அதை ரஃபாக போட்டு பார்த்துட்டு திரும்பி ஹோம் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்களா? ஹோம் டெஸ்ட்டு எழுதுங்க, ஹோம் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரிப்பீட்டடாக நம்ம கிளாஸில் இது தான் இருக்கும். நீங்கள் ஹோம் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.3 பாருங்கள். அவங்க என்ன முறையில் கொடுத்துருக்காங்க? கணக்கட்டமைப்பு முறையில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்றது இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. இயல் எண்கள் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க? 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்றது முழு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. முழு எண்கள் எப்படி இருக்கணும்? ஜீரோவும் இருக்கணும். 0 ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 0வும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? 0 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சி வேல்யூ பாருங்கள். சி வேல்யூ சிலேயும் எப்படி கொடுத்துருக்காங்க? இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் எப்படி இருக்கணுமா? 3 விட கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து 3 விட கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம நம்பர் எடுத்துக்கணும். நம்ம எதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள்? ஏ கிராஸ் பி, அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏ செட்டோட கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஏ கிராஸ் பி ஈக்குவல். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி இது எதுக்கு ஈக்குவல்னு காட்டணும். அடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இது 2 ஈக்குவல்னு காட்டணும். அடுத்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பி, ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதேமாரி ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். பெருக்கல் பண்ணிவிட்டு 2 செட்டுலேயும் காமனாக எது காமனான 2 செட்டையும் சேர்த்து நம்ம எழுதணும். சரிங்களா? 2 செட்டையும் சேர்த்து எழுதும் போது என்ன ஆகும்? காமனாக நம்பர் திரும்பி ரிப்பீட்டடாக வந்துன்னா ஒரு நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். வாங்க சம்ம பார்க்கலாம். இப்போ நான் எழுதிட்டேன், கொஷின் எழுதிட்டேன். என்ன எழுதிருக்கேன்? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஏக்கு என்ன கண்டிஷனை கொடுத்துருக்காங்க, பிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதை எழுதிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு எழுதிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்குவோம். இதை ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஹெச்எஸ்எஸ் இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எல்ஹெச்னு வச்சுட்டு இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் அப்படின்றத எடுத்து முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூவும் ஆர்ஹெச்எஸோட வேல்யூவும் ஈக்குவல்னு காட்டணும். அதுக்கப்புறம் செகண்ட் இதில் யூனியன் இருக்குது. செகண்டில் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் இருக்குது. சரியா? காமனானதை மட்டும் எடுக்கணும். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்க்கணும். ரிப்பீட்டட் வேல்யூ வரக்கூடாது. ரிப்பீட்டட் வேல்யூ இருக்குன்னா 1 மட்டும்தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஏவோட கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட்டியல் முறையில் எழுதணும். கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது, நம்ம பட்டியல் முறையில் பார்க்கணும். எக்ஸுன்றது என்னது? இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அந்த இயல் எண்கள் எப்படி இருக்கணுமா? 1 விட அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த இயல் எண்கள் எப்படி இருக்கணுமா? 4 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 1 கிரேட்டர் தென் எக்ஸு. ஓகேவா? எக்ஸு கிரேட்டர் தென் 4. ஓகேவா? எக்ஸை விட என்ன இருக்கும்? 4 விட எக்ஸுன்றது கம்மியாக இருக்கணும், லெஸ் தெனாக இருக்கணும். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது 1 விட அதிகம் அப்படின்னா 2, 4 விட கம்மி அப்படின்னா 3. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 2,3. சரியா? அடுத்தது பாருங்கள், பியோட கண்டிஷன் கணக்கட்டமைப்பு முறை என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது முழு எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அது இயல் எண்கள், இது முழு எண்கள். முழு எண்கள் எப்போவுமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இவங்க 0லேருந்து தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ 0வும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னால் நம்ம 0வும் எடுத்துக்கணும், அதுக்கு அடுத்தது இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இயல் எண்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அதில் இயல் எண்கள்லாம் 1, 2, 3, 4, அதில் 2, 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். முடிஞ்சிச்சு. அடுத்து முழு எண்கள் பாருங்கள். 0லேருந்தே நம்ம எடுக்கணும் முழு எண்களை. டபிள்யூ என்னது? 0வோட டபிள்யூன்னு போட்டுட்டு 0லேருந்து எப்படி இருக்கணுமா? 0வும் எடுத்துக்கணும், எக்ஸோட வேல்யூ 0வும் எடுக்கணும். என்னது? 2 விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போ 1,2 தான். இது 2 தான் என்ன வரும்? ஹோல் நம்பர், முழு எண்களாக வரும். அடுத்தது பாருங்கள், சியோட செட்டை நம்ம அடுத்தது பட்டியல் முறையில் மாற்றணும்.
சியில் வந்து நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க. ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னென்னா 3 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ வந்து 3 விட கம்மியாக இருக்கணும், லெஸ் தானாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது 1 எடுத்துக்கலாம். ஏழெண்கள்னால் 1 2லேருந்து ஆரம்பிக்கும். 3 விட கம்மினா 1 2 மட்டும்தான் வரும். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2,3, பியோட செட்டு வந்து 0,1, சியோட செட்டு வந்து 1,2 கண்டுபிடிச்சிட்டோமா. கணக்கட்டப்ப முறையில் இருந்தது பட்டியல் முறையில் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோ. அடுத்து ரைட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். பி செட்டுக்கும் சி செட்டுக்கும் யூனியன் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேர்ப்பு கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ ஏ செட்டையும் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோ. நாங்கள் நல்லா பாருமா பி யூனியன் சியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், பி செட்டுக்கும் சி செட்டுக்கும் சேர்ப்பு பண்ண போகிறோம். சேர்ப்புனா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்க்கணும். ஆனால் ஒரே வேல்யூ திரும்பி வருதுன்னா என்ன எடுத்துக்கணும், ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கணும். அது மட்டும் தான் அதோட கண்டிஷனு. இப்போ பி யூனியன் சி பாருங்கள் 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கிறேன். 2 1 இருக்குது, அந்த 2 1க்கு ஒரு 1 எடுத்துக்கிறேன். அடுத்து 2 போட்டுட்டேன். அப்போது பி யூனியன் சியோட செட்டு என்னது 0,1,2. பி யூனியன் சி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பி யூனியன் சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஏ செட்டோட என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அப்போ ஏ செட் என்னது 2,3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பெருக்கல்னால் என்னது, கார்ட்டீசியன் பெருக்கல் கார்ட்டீசியன் கிராஸு என்ன போடுறோம் இங்கே 0,1,2. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். என்னது, சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி. இப்போ 2ன்றதுக்கு பி செட்டு எல்லாத்தையும் பேர் ஆகணும். அடுத்து 3ன்றதுக்கு பி செட்டு, அதாவது பி யூனியன் சி செட்டு எல்லாத்தையுமே என்ன ஆகணும், பேர் ஆகணும். அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ 2,3 இருக்குது, 0,1,2ன்னு பி யூனியன் சியோட செட்டு இருக்குது. இப்போ 2க்கு இந்த செட்டை வந்து அப்படியே பேராக்க போகிறேன், 2,0 சரியா. அடுத்து 2,1 அப்படின்னு ஆக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஏ செட்டு, இது வந்து பி செட்டு. இப்போ ஏ செட்டும் பி செட்டும் பார்த்துட்டோம். அதாவது பி செட்டுனா பி யூனியன் சி. ஓகேவா, சாரி பி செட்டுன்னு முடிக்கிறேன், பி யூனியன் சி. பி சேர்ப்பு சின்னு சொல்லுங்கள். சரியா. அப்போ 2,0 2,1 2, என்னது 2. அதுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்து 3,0 3,1 3,2 அப்படின்னு பண்ணிட்டோம். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2,0 சரியா, 2,1 2,2 3,0 3,1 3,2. இதுதான் என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ. கார்ட்டீசியன் பெருக்கல் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டோம். ஏ செட்டில் இருக்க எல்லா வேல்யூவும் பி யூனியன் சி செட்டில் இருக்க எல்லா வேல்யூவோடையும் பேர் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு காட்டணும், ரைட் சைடு இருக்கிற ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிக்கு வந்து ஈக்குவல்னு காட்டணும். அப்போ இப்போ லெஃப்ட் சைடோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு இருக்கிறத நம்ம பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பினா ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சினா ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் இது 2 செட்டு என்ன பண்ணணும், சேர்ப்பு யூனியன்னா சேர்ப்பு, 2 செட்டு என்ன பண்ணணும், சேர்க்கணும். இப்போ ஏ கிராஸ் பி பண்ண போகிறேன் பாருங்கள். ஏ செட்டில் 2,3 இருக்குது, பி செட்டில் 0,1 இருக்குது. 2க்கு பி செட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பேர் ஆக்கிட்டேன், 2,0 2,1. அடுத்தது 3க்கு 3,0 3,1. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சியில் பாருங்கள், ஏயோட செட்டு என்னது 2,3, சியோட செட்டு என்னது 1,2. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் போட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2ஓட சி செட்டில் இருக்க எல்லாத்தையும் பேர் ஆக போகிறோம். அப்போ 2,1 சரிங்களா. அடுத்தது 2,2 ஓகேவா. அப்போ 2ஓட இதை பேர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஏ செட்டு, இது வந்து சி செட்டு. ஏ செட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையும் என்ன பண்ணுறோம், பி செட்டோட பேராக போகிறோம். அதுதான் என்னது, கார்ட்டீசியன் பெருக்கல். அடுத்தது 3 எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், 3,1 3,2. இப்போ ஏ கிராஸ் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சி என்ன பண்ணணும், சேர்ப்பு பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி என்னது 2,0 2,1 3,0 3,1 சேர்ப்பு 2,1. ஏ கிராஸ் சி என்னது 2,1 2,2 3,1 3,2 அப்படின்றத நம்ம
கண்டுபிடிச்சிட்டோம். அதை ரெண்டுத்தையும் ஏற்றிட்டோம். சேர்ப்பு வடிவத்தில் சேர்க்கணுன்னு நடுவில் சேர்ப்பும் போட்டுட்டோம். இப்போ சேர்ப்பு ஆக்கணுன்னா என்ன பண்ணணும்? சேமாக இருக்கிறதுக்கெலாம் 2 சேம் நம்பர் இருக்குன்னா 1 நம்பர் எடுத்துக்கிறோம். 2,0 இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அங்கே எதுவுமே இல்லை. 2,1 2,1 2 இருக்குது, அதில் 1 எடுத்துக்கிறோம். அடுத்தது 3க்கு அடுத்தது 2,2 இந்த பக்கம் இல்லை, அதில் இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? 3,0 அப்படியே எடுத்துக்கிறோம். 3,2 3,1 அப்படியே எடுத்துகிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்துக்கப்புறம் என்ன கிடைக்கிது? நமக்கு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சியோட வேல்யூ கிடைக்கிது. இந்த வேல்யூ எதோட ஈக்குவலு? இந்த லெஃப்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B யூனியன் சியோட வேல்யூவோட ஈக்குவல். இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். A கிராஸ் B யூனியன் சியோட வேல்யூ என்ன பாருங்கள். இப்போ இதோட வேல்யூ பார்த்துக்கோங்க. 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. இந்த வேல்யூ தான் எதில் இருக்கணும்? A கிராஸ் B யூனியன் சிலையும் இருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இதை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு ஈக்குவல் ஆக போகிறோம்? A கிராஸ் B யூனியன் சி ஈக்குவலி A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சிக்கு வந்து நம்ம ஈக்குவல் ஆக்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A கிராஸ் B யூனியன் சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2,0 2,1 2,1 2,2 3,0 3,1 3,2. இது வந்து A கிராஸ் B யூனியன் சி. இந்த வேல்யூவும் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சி என்னது ஈக்குவலாக இருக்குது. நல்லா பாருங்கள். அப்போ நம்ம கடைசியில் என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம காட்டணும். 2,0 2,1 ஒரு 2,2 3,0 3,1 3,2 ஈக்குவலாக இருக்குது. A கிராஸ்லேயும் பாருங்கள். 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 அப்படின்னு ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம ஈக்குவல்னு சொல்லி நம்ம இப்போது காட்டணும். இப்போ பாருங்கள் எப்படி ரைட் பண்ண போகிறோன்னு. ரெண்டுமே வந்து எப்படி ஈக்குவல். அப்போ என்ன சொல்லணும்? லெஃப்ட் சைடு ஈக்குவல், ரைட் சைடு ஈக்குவேஷன் எத்தனை? அது 1 and 2. 2லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A கிராஸ் B யூனியன் சி ஈக்குவலு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சி வந்து ஈக்குவல் சமம் அப்படின்னு நிறுவப்பட்டது அப்படின்னு போடுறோம். தேங்க்யூ டு ஆல். நீங்கள் கொஞ்சம் சம்ஸ்லாம் நடத்த பாருங்கள். அடுத்தது இதுலேயே செகண்ட் ரோமன்றாக, அதாவது ரோமன் லெட்டர் 2ல் வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. அதில் சேர்ப்பு பார்த்தோம். இதில் வந்து வெட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நடத்த தயவு செஞ்சு சொல்கிறேன், செம்ம போட்டு பார்த்துட்டு உடனே டெஸ்ட் எழுதுங்க. தயவு செஞ்சு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தினைக்கு டெஸ்ட் எழுதினா தான் முடியும். நீங்கள் ஹோம் டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்கள், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் B, அதாவது B வெட்டு C நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். B வெட்டு Cனா முதல் B சேர்ப்பு C கண்டுபிடிச்சோம். இப்போ B வெட்டு Cயை மட்டும் எடுக்கணும். இது ரெண்டுத்துலேயும் வந்து எது பொதுவாக இருக்கும் அதுதான் என்னது? B வெட்டு Cன்னு சொல்லுவாங்க. B இன்டர்செக்ஷன் Cன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள். 1 தான் காமனாக இருக்குது. நல்லா பாருங்கள். 0 இருக்கா? இந்த பக்கம் 0 இல்லை. இங்கே வந்து 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இல்லை. ஆனால் இந்த பக்கமும் 1 இருக்குது, இந்த பக்கமும் 1 இருக்குது. அப்போ B இன்டர்செக்ஷன் Cன்றது B வெட்டு Cன்றது என்னது? 1 தான். அப்போ அந்த செட்டில் என்ன தான் நம்ம போடணும்? 1 தான் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம போடலாம். இப்போ ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. இப்போது B இன்டர்செக்ஷன் Cன்றது 1 அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன். நல்லா பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணிட்டோம்? B இன்டர்செக்ஷன் Cன்றது 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C, அதாவது B இன்டர்செக்ஷன் C செட்டையும் A செட்டையும் என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். இப்போ A செட்டு என்னது? 2,3 2,3ஓட B இன்டர்செக்ஷன் C என்னது? 1. அதை என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். இப்போ 2க்கு வந்து 1 பேர் ஆக்கிடலாம், 3க்கு வந்து 1 பேர் ஆக்கிடலாம். அதாவது B இன்டர்செக்ஷன் சியில் வந்து என்ன தான் இருக்குது? ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அதை ரெண்டுத்துக்கும் பேர் ஆக்கிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். LHSல என்னது? 2,1 3,1 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது RHS வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். RHSல என்னது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் என்னது? A கிராஸ் C. ரெண்டுத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A செட்டையும் B செட்டையும் எடுத்துக்கிட்டு RHSல A செட்டையும் B செட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து A கிராஸ் B கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அடுத்தது A செட்டையும் C செட்டையும் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், A கிராஸ் B எடுத்துக்கிட்டேன். இதில் A செட்டும் B செட்டும் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் A கிராஸ் C பண்ண போகிறோம். இப்போ A செட் எடுத்துக்கிட்டு 2ன்றது A செட்டோட முதல் உறுப்பு. அதை
வந்து பி உறுப்போட எல்லா உறுப்போடையும் பேர் ஆக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது 3ஓட அதே மாதிரி என்ன பண்ணுறேன், 3த்தையும் வந்து 3க்கு 3,0 3,1ன்னு பேர் ஆக்கிட்டேன். இப்போ ஏ கிராஸ் பின்னா என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி, ஏ செட்டுனா என்ன, சி செட்டுனா எழுதிக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம், அதனால் கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஏ செட்டோட சி செட்டை வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். சரியா, கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் என்ன வரும், 2,1, அதுக்கப்புறம் 2,2, 3,1, 3,2ன்னு வரும். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2,1, 2,2, 3,1, 3,2. அப்போ ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் நடுவில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வெட்டு இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இது ரெண்டுத்துலேயுமே காமனாக எந்த நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துலேயும் எது காமன் பாருங்கள், 2,1 காமனாக இருக்குது. அதேமாதிரி 2 கிடையாது, 1,1, 2,1, 3,1 தான் வந்து காமனாக இருக்குது. அப்போது பாருங்கள், ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் வருது. அதுலேயும் வந்து 2,1, 3,1 தான் பார்த்தோம் எல்ஹெச்எஸில். அதுமாரி இதுக்கும் காமனாக நம்ம எடுத்தோம்னா வேல்யூ என்ன தான் வருது, 2,1, 3,1 தான் வருது. வாங்க பார்ப்போம். நீங்கள் கவனமாக அந்த பேர் பிரிக்கும் போது கவனமாக பண்ணுங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாரி யூனியனாக இன்டர்செக்ஷனாக சேர்ப்பா வெட்டான்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இதில் 2,1 தான் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, அதேமாரி 3,1 தான் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் என்ன தான் வரும் வெட்டு, 2,1, 3,1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன ஆச்சு, 2,1, 3,1 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிட்டோமா, பண்ணிட்டோம். அப்போ என்ன வருது, இப்போ ஒரு ஈக்குவேஷன் 1 வந்து 2லேருந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு காட்டியாச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவல். என்ன ஈக்குவல், ஏ கிராஸ் பி வெட்டு சியும் ஈக்குவல் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி வந்து என்னது சமம். அதோட இப்படி சேர்ப்புலேயும் சமம் தான் வந்துச்சு, வெட்டுலேயும் என்ன தான் வந்திருக்கு சமம் என கண்டுபிடிக்கப்பட்டது, நிறுவப்பட்டுடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைசியில் ரைட் பண்ணிடணும். சரிங்களா, இந்த கிளாஸ் என்னோட முடிஞ்சிச்சு. 1,3 எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதை உடனே போட்டு பாருங்கள். இதிலே வந்து எத்தனை 2 ரோமன் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க, யூனியனில் 1 கொடுத்துருக்காங்க, வெட்டில் 1 கொடுத்துருக்காங்க.